पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், மோட்ச சந்நியாச யோகம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா மனசுல நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும், தியாகத்தினால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியும். தியாகம்தான் சாதனம், உபாயம். அந்த தியாகம்ன்றது பார்த்தீங்கன்னா என்ன தியாகம் அப்படின்னா கர்த்திருவ தியாகம், போக்திருத்துவ தியாகம். இதை விட்டவன் தான் பார்த்தீங்கன்னா பாரமார்த்திக சந்நியாசி அப்படின்னு அவனை தான் ஒரிஜினல் சந்நியாசின்னு சொல்றோம். அதுக்கான ப்ராசஸ் என்ன, அந்த பாரமார்த்திக சந்நியாசத்தை அடையிறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னும் போது மொத்த பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படின்னா தியாகத்தை தான் சொல்லுது. என்ன தியாகம் முதல்ல பண்ணணும்? கர்மப்பல தியாகம், ஈஸ்வரார்ப்பணமா பண்றது. ரெண்டாவது கர்த்திருவ தியாகம், நான் பண்ணல ஈஸ்வரன் பண்றார் அப்படின்றது. அதுக்கப்புறம் தத்துவத்தோட விஷயம்ல இருந்து பார்க்கும்போது நானும் பண்ணல ஈஸ்வரனும் பண்ணல, எல்லாம் பார்த்தீங்கன்னா சுபாவஸ்து பிரவர்த்ததே, எல்லாம் மாயையில பார்த்தீங்கன்னா தெரியுது, ஆபாசம் அப்படின்னு. வாஸ்தவத்துல ஞானத்தினால இது எல்லாத்தையும் ஆபாசமா பார்க்கறது எதுவோ அப்படி பார்க்கிறோம் அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா பாரமார்த்த சந்நியாசம் அப்படின்னு பேர். இதைதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நேற்று ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிருக்கோம். 18வது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கோம். யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ புத்திர்யஸ்ய ந லிப்யதே ஹத்வா பினயிமான் லோகான் நஹந்தி ந நிபத்யதே. யஸ்ய எவனுக்கு, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மீனிங்லாம் பார்த்து பாஷ்யெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்லும் போதே சொல்றாரு, எஸ்யன்றதுக்கு அர்த்தம் பண்ணும் போதே சொல்றார் எவனுக்கு அப்படின்னா லோகத்துல இருக்கிற குப்பஞ்சுப்பனுக்கு இல்லை. எவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய உபதேசத்தினால சாஸ்திரத்தை ஆச்சாரியர் மூலமா கேட்கறது மூலமா கூடவே பார்த்தீங்கன்னா சிரவணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மனனம் அப்படின்றது ஒரு முக்கியமானது.
ஸ்ரவணம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முக்கியமோ அதை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா மனனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிரவணம் பண்றாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா மனனம் பண்றவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. மனன சாமர்த்தியம் ரொம்ப கம்மி. நான் உங்களுக்கு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் யோசிச்சு பாருங்க. எதுக்காக இவ்வளோ கிளாஸ் எடுத்துருக்கேன்? இழுத்து இழுத்து ஏன் எடுத்துக்கிட்டு இருக்கேன்? எனக்கு நல்லா தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 25 வருஷத்தோட அனுபவத்துல சிரவணம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுவே ரொம்ப கஷ்டம்னு சொல்றோம். இருந்தாலும் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் அதை கேரி பண்ணிட்டு போறவங்க, லைஃப் லாங் கேரி பண்ணிட்டு போறவங்க ரொம்ப அரிதா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன பண்றாங்க? சிரவணம் முடிச்சோன்னே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வெளியில போயிடுறாங்க. அதே மாதிரி பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை யோசிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. பாடம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான், தூக்கி போட்டு ஓரமா போட்டு அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்தா போதும் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகாது உங்களுக்கு. எப்படி வந்து ஒரு மாடு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். மாடு மேய்ச்சல் தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா மேயும். மேய்ச்சல் மைதானத்துல போய் நல்லா மேயும். திரும்ப வரும்போது கூட பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. திரும்ப ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்காரன் வந்து பாத்தீங்கன்னா கொட்டகைக்கு மாடை கூப்பிட்டு வரும்போது கூட அதுக்கு என்ன பண்ணும்? இந்த பக்கம் புல்லு மேயும், இந்த பக்கம் புல்லு மேயும். வரும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா சும்மா வருவோமே தான் மேய்ஞ்சிட்டமே அப்படின்னு வராது. கையில கிடைக்கிறதுலாம் வீட்டோட வாசல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இருந்தா கூட மேய்ஞ்சிட்டு இப்படி இப்படி மேய்ஞ்சிட்டே தான் வரும். மாட்டுக்காரன் வந்து போன்னு விரட்டிக்கிட்டே வந்து உள்ள விடுவான். உள்ள வந்ததுக்கு பிறகு அந்த மாடு என்ன வேலை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். என்னெல்லாம் சாப்பிட்டுச்சோ அது எல்லாத்தையும் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த அசை போட்டாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைஜஸ்ட் ஆகும்போது அது பாலா வந்து பாத்தீங்கன்னா மாறும். அப்போ வெறும் சாப்பிடுறது பிரதானம் இல்லை, அது அசை போடுறதுன்றது ஒரு முக்கியமானது. இதுக்கு பேர் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்தை கிரகணம் பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்டா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது சரியா வராது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லாஜிக்கா இது எப்படி இது சரியா தப்பா இது அப்படின்னு நிறைய கொஸ்டின் பண்ணி நல்ல யுக்தி மூலமா சாஸ்திரத்துல ஏன் சங்கர பாஷ்யம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கர பாஷ்யத்தோட தாற்பயமே என்ன அப்படின்னா அவரே கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணி, ஏன்னா நமக்கு ரைஸ் பண்ண தெரியாதுன்றதுனால பூர்வபக்ஷி ரூபத்துல அவரே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரைஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டு பதில் சொல்லி கேள்வி கேட்டு ஒரு விஷயம் சொல்றேன்னா ஒரு 4 கேள்வி கேளுங்க. அந்த விஷயத்த 4 கேள்வி நீங்களே கேட்டுங்க, அதுக்கு ஆன்சர் 4 ஆன்சரை கண்டுபிடிங்க. இதுல இருந்தே இந்த சாஸ்திரத்தை சொல்றதுல இருந்தே 4 கேள்வி கேட்டு 4 பதிலையும் நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிட்டே போகும். இந்த யுக்தின்னு பேர் இதுக்கு பேரு. இந்த கேள்வி கேட்கறதுனாவே வந்து பாத்தீங்கன்னா யுக்தி. கேள்விக்கு பதில் சொல்றீங்கன்னாவே கொஞ்சம் யோசனை வந்து அதிகமாகும். அப்ப ஆச்சாரியரோட உபதேசம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மனனம், அதுக்குதான் நியாயம் அப்படின்னு பேர். இந்த ரெண்டுத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிளாரிட்டி வருது. நம்ம தப்பான அபிப்பிராயங்கள் நிறைய வச்சிருப்போம். அதனால்தான் நம்ம சொல்றோம் சிரவணத்தினால வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளாரிட்டி வராது உங்களுக்கு. என்னோட பார்ட்டை நான் பண்றேன். என்னோட பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா பண்றேன். நான் 220 கிளாஸ்ல முடிக்க வேண்டிய பகவத்கீதையை வந்து 550 கிளாஸ்க்கு மேல கொண்டுட்டு போறேன்னா எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட பார்ட்டை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நீங்க அசை போடுறத நான் கிளாஸ்ல உட்காந்து அசை போட்டுக்கிட்டு இருக்கேன் மாடு மாதிரி. நீங்க அசை போட வேண்டியது நீங்க பண்ணணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப எவ்வளவு பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு. பண்ற பொறுப்பை நான் சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பண்ணணும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா ஆமா நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டுட்டு வரணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நியாயம்னு சொல்லக்கூடிய அசை போடுறதுன்ற அந்த மனனத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா நியாயத்தை வச்சுக்கிட்டு லாஜிக்கை வச்சுக்கிட்டு மனனம் பண்றதுனால நம்மளுடைய தப்பான ஒப்பீனியன் எல்லாம் போயிடும். என்னை பத்தி நான் தப்பா புரிஞ்சிருந்தேன், அதெல்லாம் சம்ஸ்கிருத ஆத்மனோ அப்படின்னு ஆச்சாரிய சொல்றாரு. அவனுடைய அந்தக்கரணம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் அடைகிறது மூலமா எவனுடைய அந்தக்கரணத்துல நல்ல சம்ஸ்காரம் ஆகுதோ. என்ன சம்ஸ்காரம் ஆகுது? ஒரு காரியம் பண்றதுக்கு யாரெல்லாம் வேணும்? என் காரியம் பண்றதெல்லாம் பிரதானமா 3 இன்ஸ்ட்ருமெண்ட் நான் யூஸ் பண்ணி பண்றேன். காயா வாச்சா மனசா. அப்ப எல்லா காரியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியில கொண்டு வந்துரு. காயா வாச்சா மனசால கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் பின்னாடி யார் இருக்கா? இந்த காரியங்கள் பண்றதுக்கெல்லாம் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு யோசிங்க. ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் வேணும்? அது வந்து பாத்தீங்கன்னா நியாயமா இருக்கலாம்,
இல்ல வந்து அநியாயமா இருக்கலாம், தர்மமா அதர்மமா இருக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டே டு லைஃப்ல நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் இமைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா காரியங்களும் இருக்கட்டும். இந்த எல்லா காரியத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா உட்கார்ந்து பொறுமையா பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும். ஒரு காரியம் பண்றதுக்கு தேகம் வேணும், அதிஷ்டானம்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கணும். நான் அப்படின்னு ஒருத்தர் இல்லாம டூயர்ஷிப் இல்லாம ஒரு காரியம் நடக்காது. அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம். ஜீவன் அப்படின்னு பேரு. நான் இருக்கேன், எந்த காரியம் பண்ணாலும் நான் பண்றேன், நான் கண்ணு அமைக்கிறேன், நான் சுவாசிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் நடக்கிறேன், நான் படிக்கிறேன், எல்லாத்துலயும் நான் 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 ஒரு சொல்றமே, அந்த நான் வந்து ரிஃப்ளெக்ஷன். அந்த கர்த்தான ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். ஆமா, ஒரு காரியம் பண்ணணும்னா கண்டிப்பா அது இருக்கணும். அது இல்லாம ஒரு காரியம் நடக்காது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் என்கிட்ட வேணும். என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கரணத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தி வேணும், மனசு வேணும், சித்தம் வேணும், மெமரிக்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு, அகங்காரத்தை வந்து கர்த்தா நம்ம சொல்லிட்டோம், அது ஓரமா வச்சிருங்க. அதுக்கப்புறம் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம் இருக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது ஐட்டத்துல வந்துடும். அப்புறம் 4வது என்ன அப்படின்னா இது எல்லாம் இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். இந்த வாய் பேசினாலும் கூட பின்னாடி வாயு பிராணவாயு இல்லை அப்படின்னா இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா வராது. நான் கையை தூக்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா வியான வாயு வேணும், வியாபிச்சிருக்கிற வியான வாயு. நடக்கணும்னா வியான வாயு வேணும். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு மலவிய விசர்ஜனம் மூத்திர விசர்ஜனம் பண்ணணும்னா அப்பான வாயு வேணும். ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா சமான வாயு வேணும். வெயிட் ஏதாவது தூக்கணும் அப்படின்னா மாடிப்படி ஏறணும், வெயிட்டை தூக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதான வாயு வேணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயுக்கள் எல்லாம் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல வாயுக்கள் இருக்கு, பஞ்ச வாயுக்கள். இதெல்லாம் சேர்ந்து இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்கான், பின்னாடி ஒரு ஆள் இருக்கான், அந்தர்யாமின்னு ஒரு ஈஸ்வரன் இருக்கான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்துல சொல்லுது, யாரு உள்ள இருந்து என்னை இயக்கறா அப்படின்னு. கேனோபனிஷத்துல முதல் மந்திரமே கேட்குது, கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. சிஷ்யன் கேட்கிறான், யாரோ பின்னாடி இருந்து யாரோ பேசுறாங்களே, பேச வைக்கிறாங்களே. இப்ப இன்னைக்கு நான் காலையில வர இந்த நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிராணனை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது எனக்கு முக்கியமான வேலை. ஓங்கார ஜபம் பண்ணிட்டு பிராணனை பாக்குறது தான் என்னோட வேலை. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த காலையில வரத்துக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடில இருந்து ஒரு 15 நிமிஷமா பிராணனையே குவைட்டா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். மனசே எந்திரிக்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், ஸ்லோகத்தை ஆரம்பிச்சாச்சு, ஸ்லோகம் போயிட்டே இருக்கு. 6 நிமிஷம் ஸ்லோகத்துக்கும் நான் என்ன பண்ணேன், நான் சொல்லவே இல்லை. 6 நிமிஷம் ஸ்லோகத்துலயும் நான் ஆப்சன்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் மனசு வந்து பாத்தீங்கன்னா இதோட கனெக்டே ஆகல. இப்ப எனக்குள்ளார ஒரு கேள்வி வருது, யாரு அப்போ இந்த வாக்க வந்து பிரேரணா பண்ணி யாரு பேச வச்சா? நான் கனெக்ட் ஆகல, வாக்கோட நான் கனெக்ட் ஆகல. 6 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா யாரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த வாக்கை யாரோ ஒருத்தர் நியந்திரணம் பண்ணமே, கண்ட்ரோல் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி அப்படின்னு இந்த வாக்கை யாரோ ஒருத்தர் ஆபரேட்டர் யார் பண்றா? அப்படின்னா வாச்சோக வாச்சம், வாக்குக்கு பின்னாடி யாரோ ஒரு வாக்கு இருக்கு, கண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கண்ணு இருக்கு, மூக்குக்கு பின்னாடி ஏதோ ஒரு மூக்கு இருக்கு, இந்த பிராணனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிராணன் இருக்கு, நான் மனசுக்கு பின்னாடி ஒரு மனசு இருக்கு, புத்திக்கு பின்னாடி ஒரு புத்தி இருக்கு. யாரு பாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரமாத்மா அந்தர்யாமின்னு ஒருத்தர் இருக்கார். ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அப்படின்னு ஒரு பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது. இந்த வாக்குக்குள்ளார இருந்துகிட்டு வாக்கு எவனை அறிவதில்லையோ, வாக்கே எவனுக்கு சரீரமோ, இந்த வாக்கை எவன் உள்ள இருந்துகிட்டு வாக்கை இயக்குகின்றானோ, இந்த மனசுக்குள்ளாரே இருந்துட்டு மனசு வந்து பாத்தீங்கன்னா அவனை அறியவதில்லையோ, இந்த மனசையே அவன் சரீரமாக கொண்டவனோ, இந்த மனசை உள்ளிருந்து மனசை இயக்குகின்றானோ, இந்த கண்ணுக்கு உள்ளார இருந்துட்டு கண்ணு எவனை அறிவதில்லையோ, கண்ணுக்கு உள்ளாரையே இருந்துகிட்டு கண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்றானோ, இது மாதிரி வரிசையா சொல்லி ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அப்படின்னு சொல்லு. உன்னுடைய ஆத்மா அந்தர்யாமிய யார் இருக்கா அப்படின்னா அந்த நான் அப்படின்னு நான் சொல்றேனே அவன் தான் அந்தர்யாமின்னு பேரு. அப்படின்னு உள்ள யார் இருக்கா அப்படின்னா அந்த பரமேஸ்வரன் என்ன பண்றான், உள்ள வந்தா அவனுக்கு பேர் அந்தர்யாமின்னு பேர். உள்ள இருந்துட்டு அவன் தான் ஆப்ரேட் பண்றான். அப்ப என்னுடைய வாக்கு மனசு இந்திரியங்கள் நடக்கிறது போறது எமைக்கிறது
சர்வத்துக்கு பின்னாடியும் யார் இருக்கா அப்படின்னா அந்த அந்தர்யாமி ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கான். அப்போ யாரு அப்படின்னு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெய்வம் ச அத்திர பஞ்சமம். அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஈஸ்வர சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்துகிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணு. பிரகிருதியை கிரியமானானி குணை கருமானி சர்வசா. எல்லா கருமங்களையும் யாரு பண்றா அப்படின்னா பிரகிருதி பண்ணுது. எப்படி பண்ணும் அது பிரகிருதி? 3 குணங்கள் எப்படி பண்ணும் அப்படின்னா அதிஷ்டானமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வர அந்த சைத்தன்யம் இருக்கு. இந்த சைத்தன்யமும் அந்த சைத்தன்யத்துக்கு மேல இருக்கிற மாயையும் சேர்ந்து திரிகுணம்னு சொல்லக்கூடிய மாயையும் சேர்ந்தா அதுக்கு பேர் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அந்த ஈஸ்வர சக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்துக்கும் பின்னாடியும் இருக்கு. அது இல்லை அப்படின்னா எது இருக்காது, பிராணன் இயங்காது. பிராணன் வந்து பாத்தீங்கன்னா சுவாசிக்கணும் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கணும், பின்னாடி அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் மாயா பிளஸ் சைத்தன்யம் இருக்கணும். அது இல்லைன்னா பிராணிக்காது. இந்த கண்கள் காதுகள் மூக்கெல்லாம் இயங்காது. பின்னாடி இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா டெட் பாடி ஆயிடும். இது போயிடுச்சுன்னா இந்த ரெண்டும் போயிடுச்சு அப்படின்னா ஈஸ்வரன் போயிட்டாரு அப்படின்னா சமம் ஆயிடும். சிவம் போச்சா சமம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 5 ரீசன் இருக்கு. ஆனா 5லயும் 4 வந்து பாத்தீங்கன்னா மாயா அம்சம் ஜடம். இந்த தேகம் அதிஷ்டானம்ன்றது ஜடம். இதுக்கப்புறம் கர்த்தான்ற ரிஃப்ளெக்ஷன் யாரோடது, ஈஸ்வரனோட ரிஃப்ளெக்ஷன் தான் கர்த்தா. நான் சொல்றேனே மண்ணாங்கட்டி, நான் ஒன்றும் இல்லை. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இல்லைன்னா 2 கிளி நம்ம சொல்லியிருக்கோம்ல, 2 கிளி உள்ள உட்கார்ந்துருக்கு. ஒரு கிளி வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சிவபெருமான், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அதோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கிற ஜீவன் நான். அப்ப இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும் அப்படின்னா ஒரிஜினல் இருக்கணும். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷனும் ஜடம். இப்ப கண்ணாடியில எனக்கு தெரியுது, கண்ணாடியில தெரியுது அப்படின்னா கண்ணாடியில தெரியுற அந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது சொந்தமா சைத்தன்யம் இருக்கு, அது இயங்குமா? ஒன்னும் இயங்காது. அப்ப கர்த்தான்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா யார சொல்றோமோ அந்த கர்த்தான்றவன் வந்து பாத்தீங்கன்னா பரதந்திரம், சுதந்திரமானவன் இல்லை, அது ஜடம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரணங்கள் எல்லாம் ஜடம், இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஃபேன் மாதிரி லைட் மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் தான் எல்லாத்தையும் பண்றார். அப்ப 4 ஐட்டம் ஜடம் மாயாம்சம், இந்த ஒரு ஐட்டம் தான் ஈஸ்வரன், தெய்வம்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன். இந்த எல்லாம் இணைஞ்சாதான் என்னது, எந்த உலகத்துல எந்தெந்த ஆக்ஷன்லாம் நடக்கணுமோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயாவும் சைத்தன்யமும் சேர்ந்தாதான், திரஷ்டாவும் திருஷ்யமும் சேர்ந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா காரியம் நடக்கும். சுவாமியோட சந்நிதி இல்லை அப்படின்னா மாயா எந்த காரியத்தையும் பண்ண மாட்டாள். ஜடம், மாயா வந்து ஜடம். அப்ப சுவாமியோட சந்நிதியில தான் எல்லாம் பூர்த்தி ஆகுது. சாமி இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்த்தான்னு நம்ம எதையெல்லாம் அபிமானம் பண்றோமோ அந்த கர்த்தான்னு நம்ம வைக்கிற அபிமானம் இருக்கே, நான் பண்றேன் அப்படின்னு சொல்றது இருக்கே, நான் இல்லாமலேயும் அது காரியம் நடந்துகிட்டே இருக்கும். நான் இல்லாமலும் காரியம் நடக்கும். நான் அதனால தான் இப்போ உங்களுக்கு சொன்னேன், 5 நிமிஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன நடந்து தெரியல, முடிஞ்சு போச்சோ, ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் தெரியுது, ஓ ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு போல இருக்கு, நம்ம பேசணும் போல இருக்கு அப்படின்னு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி 5 நிமிஷம் என்ன ஆச்சு அப்படின்னா யார் பேசுனா, நான் இல்லாமலும் அது பேசும். என்ன சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கோ, அவங்க கர்மத்துல என்னென்ன ரெக்கார்ட் ஆயிருக்கோ, ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற மாதிரி டிசைன் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும் இந்த ஈஸ்வர தத்துவம். நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தையும் பண்ணவில்லை, வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம எல்லாம் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த புத்தி ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பக்தன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க பக்தன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா நாதத்தே கஸ்யசித் பாபம் நசைவ சுகிருதம் விபுகு அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்க, அஜ்ஞானத்தினால மோகத்தை அடைஞ்சிருக்கோம், நான் பண்றேன்னு. பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு புண்ணியத்தையும் ஸ்வீகாரம் பண்றதில்ல, எந்த ஒரு பாப்பத்தையும் யாரையும் நாசம் பண்றதும் இல்லை. அவர் தேமேன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மஸ்வரூபமா இருக்கார். யாரு பண்றா அப்படின்னா ந கர்த்திருவம் ந கர்மாணி. 5வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும், ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு. எந்த ஒரு கர்மத்தையும் எந்த ஒரு கர்ம பலன்களையும் கர்ம பலனை சேர்த்து வைக்கிறதையும்
பகவான் பண்ணவே இல்லை. ந கருமானி, கருமத்தையும் பகவான் படைக்கல, கர்த்திருவத்தையும் பகவான் படைக்கல. கூடவே வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனை கூட்டி வைக்கிறார்னு நம்ம சொல்றோமே, அது கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நாம் பண்ற கர்மத்துக்கெல்லாம் பகவான் கூட்டி வைக்கிறார். கர்ம பல சையோஜயித்துகு அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதெல்லாம் மண்ணாங்கட்டி புண்ணாக்கு. அவர் ஒன்னும் பண்ணல, அவர் பிரம்மஸ்வரூபமா சுவாமி இருக்கார். அப்ப நம்ம தான் பக்தனா இருந்துட்டு மோகத்தினால நம்ம என்ன பண்றோம், அது கூட ஒரு மோகம் தான், நல்ல மோகம். ஃபர்ஸ்ட் இடத்துல நான் பண்ணல ஈஸ்வரன் பண்றான்னு சொல்றது கூட நல்ல மோகம். அதான் அப்படிதான் ஷிஃப்ட் ஆகணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இது எதுவுமே பகவான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணல. அப்ப என்ன நடக்குது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 5:14 கிளியரா சொல்றார், ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. இந்த நான் அப்படின்ற அந்த தெய்வம் இருக்குல்ல, தெய்வம் தான் உள்ளுக்குள்ளார அகமாத்மா குடாகேஷக. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அந்தரியாமியா உள்ளுக்குள்ளார இருக்கார், அவர் தான் பேஸ். அந்த அவரோட பேஸுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 5ல வந்து 1 பேஸ் ஆக்கிருங்க. மீதி இருக்கிற 4 மாயா அம்சம், அதிஷ்டானம், கர்த்தா, கரணம், அதுக்கப்புறம் வந்து பிரதக்சேஷ்டான்னு சொல்லக்கூடிய பிராணன், இந்த 4ம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமின்ற அந்த தெய்வத்துக்கு மேல என்ன இருக்கு, சைத்தன்யத்துக்கு மேல இந்த 4ம் ஆட்டம் போடுது. இதுதான் கர்மான்னு பேரு. இந்த 4ம் என்னது அப்படின்னா சுபாவம்னு பேரு. சுவாமிக்கு மேல இருக்கிற அபின்ன சக்தின்னு சொல்றோம், மாயா அம்சம். இது வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுது, இதைதான் நம்ம கிரியான்னு சொல்றோம், கர்மம்னு சொல்றோம். அப்ப சுபாவஸ்து பிரவர்த்ததே, நல்லா புரிஞ்சுக்கணும். சுபாவம் இயங்கி கொண்டிருக்கிறது. மாயான்னு சொல்லக்கூடிய சுபாவம் தான் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா நம்ம வந்துருங்க. 5 வந்து பாத்தீங்கன்னா 8, 9, 10 5வது ஸ்லோகத்துல எடுத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல 8, 9, 10 எடுத்துங்க. இந்த விதமா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிதல் உண்டாகுது. இப்ப நான் கேட்கிறீங்க, கேட்டதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து நல்லா யாரு பண்றா யாரு பண்றா யாரு பண்றா அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சிங்க அப்படின்னா, வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா உட்கார்ந்து மனனம் பண்ணினீங்க அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா, ஞானம் நல்லா மெதுவா மெதுவா டைஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா அப்ப வந்து தெரிய ஆரம்பிக்கும். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித்து. தத்துவத்தை அறிந்தவன் வந்து பாத்தீங்கன்னா தெளிவாயிடுறான். ந அகம் கரோமி ந ஏவ கிஞ்சித் கரோமி இது, நான் ஒன்றையும் நான் செய்யவில்லை. அப்ப நான் யாரு, வெறும் பார்க்கிறேன், சாட்சியா இருந்து பார்க்கின்றேன். இதான் வந்து பாத்தீங்கன்னா 5ல வந்து 5வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. இப்படிதான் இந்த புத்தி ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா, நான் ஒன்றையும் செய்யவில்லை என்று யுக்தோ, நல்ல யுக்தனா ஏகாகிர சித்தம் இருக்கிறவன், நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசை குவிச்சு நல்ல முறையில பார்க்கிறவன் இருக்கானோ, அவன் வந்து பாத்தீங்கன்னா மன் ஏத நினைக்கின்றான், நான் செய்யவில்லை. எதெல்லாம் பண்ணல இவன் அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு இந்த 5வது அத்தியாயத்தை எடுத்தேன் அப்படின்னா அதுல இருக்கு. பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிஹ்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வஷன். நம்ம பெரிய பெரிய காரியத்தெல்லாம் எடுக்க வேணாம். ஒரு ஞானி புருஷன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஷ்யன், இந்த கண்ணு பார்க்கிறத நாம் பார்க்கல. யாரு பார்க்கிறா, கண்ணு பார்க்குது. பின்னாடி எது இருக்கு, 3 குணங்களாலான மாயை இருக்கு. இந்த மாயை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணு, அந்த மாயை தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட ரொட்டேட் ஆகிறதுனால குணங்களோட சக்கரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா பார்க்குது. பார்க்கிற வஸ்துவும் மாயை, திரிகுணாத்மிகா மாயா. அதை பார்க்கிற கண்களும் திரிகுணாத்மிகா மாயா. அந்த 2த்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சைக்கிள், ஏதோ ஒரு காரியம் நடக்குதே அப்படின்னா அதுவும் இந்த 3 குணங்களோட சுழற்சி தான், வேற எதுவும் இல்லை. அப்ப நான் பார்த்தலையும், பஷ்யன்னு ஸ்ருண்வன்னு கேட்பதையும், கூடவே ஸ்பிருஷன் கண்ணு காது அப்புறம் தோல் உணர்ச்சி தொடறது டச் பண்றது ஸ்பர்ஷன்னு, ஜிஹ்ரன் ஸ்மெல் பண்றது, அப்புறம் அஷ்ணன் நம்ம சாப்பிட்றது டேஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் கச்சன் கச்சன் அப்படின்னா காலால நடந்து போறது ஞானேந்திரியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கச்சன் நடந்து போறது, ஸ்வபன் தூங்கிறது, அதுக்கப்புறம் ஸ்வசன் நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுவாசம் பண்றது, பிரலபன் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பேசுறது,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விசர்ஜன், மல விசர்ஜனம், மூத்திர விசர்ஜனம் பண்றது. கிருண்ணன், கையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுக்கிறது. அப்ப 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். இந்த எல்லாத்தோட காரியத்திலையும் நிமிஷன் உன்மிஷன் அபி, ரொம்ப அருமையா சொல்லிட்டார். எமைக்கிறதையும், கண்ணை துறக்கிறது, கண்ணை மூடுறது, இந்த எல்லாத்திலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த. இந்திரியங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரிய விஷயங்களை அந்தந்த காரியத்தை செய்கின்றன. நான் ஒன்றையும் செய்யவில்லை இது தாரையன். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், எல்லா காரியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், விலக்கிக்கிறான். நான் பண்ணவில்லை. யார் பண்றா? சுபாவஸ்து பிரவர்த்ததே. இது எல்லாம் என்னது? இப்ப நான் கேட்கிறேன், சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நடந்ததெல்லாம் கர்மமா? சொப்பனத்துல நிறைய காரியம் பண்ணணுமே, அதெல்லாம் கர்மமா? ஒன்னும் கர்மம் இல்லை. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு சொப்பனம் பார்த்தேன். ஏதோ கங்காவோட இடம், கங்கால வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் போயிட்டு இருக்கு, நல்லா வெள்ளம் போயிட்டு இருக்கு. அந்த வெள்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவபெருமான் இருக்கார். நான் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி கங்கா நான் பார்த்ததே இல்லை. ஏன் அப்படின்னா அவ்வளோ கிளியரா இருக்கு, ரொம்ப பரிசுத்தமான கங்கா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இது மாதிரி எங்க நம்ம கங்கா கரையில எங்கேயுமே இது மாதிரி பார்த்தது இல்லை. ஒரே அழுக்குதுன்னு எல்லா இடத்துலையும் அசுத்தமா பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏதோ வந்து பாத்தீங்க அப்படின்னா லண்டன்ல இருக்கிற மாதிரி இருக்கு அந்த நதி, கங்கா நதி. கங்கான்னு தெரியுது, பெரிய சிவலிங்கம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். காலில் இருந்துச்சு பார்த்தா கங்காவும் இல்லை, பாலாபிஷேகமும் இல்லை. அப்ப சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் யார் பண்ணா? நடக்கவே இல்லை. அப்ப நான் கனவை பார்த்தேன். நான் யாரு? கனவை பார்த்தேனா? ஆனா கனவுல நடந்த எதுவுமே நான் செய்யவில்லை. அப்ப நான் பண்ணல, நான் கனவை பார்த்தேன் அப்படின்னா அப்ப யாரு அபிஷேகம் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிஷேகம் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாயா பண்ற வேலை, மனசு பண்ற வேலை. அப்ப வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நடக்குதோ, எமைக்கிறதுல இருந்து, நடக்கிறதுல இருந்து, சுவாசிக்கிறதுல இருந்து, ஸ்மெல் பண்றதுல இருந்து, பார்க்கறதுல இருந்து, கேட்கறதுல இருந்து, எதெல்லாம் இந்த காரியத்துல நடக்குதோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன, ஒரு தத்துவ ஞானி என்ன பண்றான், நைவ கிஞ்சித் கரோமீதி, நான் ஒன்றையும் செய்யவில்லை, இதான் யதார்த்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாரையன். எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா தாரணா பண்றான், இந்த விதமா நினைக்கிறான், இதுதான் நம்ம கொண்டுட்டு வரணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம மனசுல நல்லா கொண்டு வரணும். வாஸ்தவத்துல எதுவுமே நடக்கல. 3:7, 3:27, 3:28, அதுக்கப்புறம் 5:13, 5:14, 5:8 எடுத்தீங்கன்னா எல்லாம் ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் என்ன மாதிரி திங்க் பண்ணணும் அப்படின்ற. அப்ப நான் பண்ணவே இல்லை. எனக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் இருக்கு. தெய்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன இருக்கு, நான் மந்திரம் இப்போ ஒன்று சொன்னேன்ல, ஏஷதா ஆத்மா அந்தர்யாமி. பிருகதாரண்யம் சொல்லுது, உள்ள ஒருத்தன் இருக்கான்னு சொல்றமே சூத்திரதாரி அப்படின்னு. அந்த சூத்திரதாரியும் கூட யாரு அப்படின்னா அவன்தான் உன்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லுது மந்திரம். நான் உள்ளுக்குள்ள ஒருத்தன் இருக்கான, ஈஸ்வரன் தான் நானா உள்ள இருக்கான். ஈஸ்வரன் எங்க இருக்கான்? அந்தர்யாமினா எங்க? ஒவ்வொன்றுத்துக்குள்ளாரையும். எப்படி பாக்குறோம்? கண்ணுக்கு கண்ணா இருக்கான் அப்படின்னா யார் இருக்கா கண்ணுக்கு கண்ணா அப்படின்னா? யார் கண்ணால யார் பார்த்தா? நான் பார்த்தஞ்சி, என் கண்ணால நான் பார்த்தஞ்சி, என் காதால நான் கேட்டஞ்சி, என் மனசுனால நான் வந்து நல்லா சிந்தனை பண்ணஞ்சி, என் புத்தியினால நான் அறிஞ்சஞ்சி. அப்ப யாருன்னா கண்ணால பார்த்தேன் அப்படின்னா கண்ணு பார்க்குது இல்ல, கண்ணுக்கு உள்ளார இருந்து நான் பார்க்கிறேன். காதால நான் கேட்டேன், காதால யார் கேட்டா? நான் கேட்டஞ்சி, காதால நான் கேட்டஞ்சி. அப்ப காதுக்குள்ளார இருக்கிற அந்தர்யாமி யாரு? காதுக்குள்ளார இருக்கிறவன் தான் அந்தர்யாமி, நான் தான். மனசுக்குள்ளார இருந்துகிட்டு மனசா வந்து நான் மனசால சிந்திச்சஞ்சி, மனசால நான் நினைக்கிறஞ்சி, புத்தியினால நான் அறியறஞ்சி, நான் சுவாசிக்கிறஞ்சி. யார் சுவாசிக்கிறா? நான் சுவாசிக்கிறஞ்சி. பிராணன் சுவாசிக்குதா இல்ல நான் சுவாசிக்கிறேனா? பிராணனை வச்சுக்கிட்டு நான் சுவாசிக்கிறேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எமைக்கிறேன். கண்ணை எமைக்கிறது யாரு? நான் எமைக்கிறேன். அப்ப இது எல்லாத்துக்குள்ளாரையும் யார் சொல்றோம்? நான் சொல்றமே அந்த நான் தான் அந்தர்யாமின்னு பேரு. அந்த நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. இந்த விதமா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் மூலமா, சாஸ்திரத்து மூலமா கோட் பண்ணியாச்சு. சாஸ்திரமும் கோட் பண்ணிட்டேன், என்னுடைய வாக்கையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். கூட உட்கார்ந்து நீங்க இனிமே பண்ண வேண்டியது என்னது?
ஏகாந்தமா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சிஷ்யன் கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யன் வந்து குருநாதர்கிட்ட பாடம் கேட்டு ஏகாந்தமா உட்கார்ந்து யோசிக்கிறான். ஆமா இல்ல, யார் பண்றா கேனேஷித்தம் பத்தத்தி பிரேஷித்தம் மனஹா. இந்த மனசு வந்து எப்படி இயங்குது, இந்த வாக்கு எப்படி பேசுது, யார் பேச வைக்கிறா பின்னாடி, யாரோ பின்னாடி இருக்காங்களே. இந்த சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா தன்னால போயிட்டு வந்துட்டு இருக்கே, யாரோ பின்னாடி ஆப்ரேட்டர் இருக்கணுமே. ஆப்ரேட்டர் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே ஆப்ரேட் ஆகாதே. இது எல்லாம் ஒரு நியந்திரிதமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முறையில போயிட்டு இருக்கு. இது யாரு பின்னாடி பண்றா அப்படின்னு ஏகாந்தமா உட்கார்ந்து யோசிச்சீங்க அப்படின்னா என்னோட சந்நிதியில உங்களுக்கு நல்லா தெளிவு வரும். என்னோட சந்நிதியில இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயாஜாலம் பண்ணுது. வாஸ்தவத்தில் இதெல்லாம் மாயா, நான் எதையும் பண்ணவில்லை, நான் பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு புத்தி உங்களுக்குள்ளார வரும். அப்படி வந்துருச்சுன்னா உங்க புத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்துருது, நாகம் கிருத்தக. இதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, எஸ்ய ந அகங்கிருத்தோ பாவக. எவன் வந்து பாத்தீங்கன்னா எவனிடத்துல நான் செய்யவில்லை, ந அகம் கர்த்தா இதி பாவக. நாகங்கிருத்தோ பாவனா நான் செய்யவில்லை என்ற பாவம் ஒருத்தருக்கு உண்டாகுதோ அந்த லட்சணம், பாவத்துக்கு பேர் பாவனா. பாவனைன்னு அர்த்தம் அது மாதிரி தாட், எண்ணம் வருது, அறிவு வருது. அந்த அறிவு வந்ததுக்கு பிறகு ஏதே ஏவ பஞ்ச அதிஷ்டானாதயா, அவனுக்கு நல்லா தெரியுது பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்து புத்தி வருது. அந்த பாவத்துக்கு பேர் தான் அன அகங்கிருத்தோ பாவகா. அதே மாதிரி அவனுக்கு என்ன ஆகும், அபிமானம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு இந்த அறிவு வந்ததுக்கு பிறகு பிரசன்ட்லையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, நான் செய்கின்றேன்ற எண்ணம் வராது. தைத்திரியத்தை சொல்லுது, சாதுன கரவம் அசாதுன கரவம் இதி அப்படின்னு ஒரு மந்திரம் வரும். தைத்திரியம் பார்க்கும்போது பார்ப்போம். கடந்து போனதெல்லாம் நிறைய நம்ம அகங்காரத்தோட பண்ணியிருப்போம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ராத்திரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். தூக்கம் கட்டி போச்சு அப்படின்னா 1 மணி 12 மணிக்கு தூக்கம் கலைஞ்சு போச்சுன்னா கண்டதையும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சு, இப்படி செஞ்சோமே, அப்படி பண்ணமே. ஒரு நல்ல ஞானம், தெளிவான ஞானம் ஜாகிரதத்துல ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா விசாரம் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணணும் அதுல இருக்க அபிமானம் எல்லாம் போயிடும். சாதுன கரவம் அசாதுன கரவம் இது, நான் நல்லதும் பண்ணல, நான் கெட்டதும் பண்ணல, நான் இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பண்ணல. அப்ப நான் என்ன பண்றேன், நான் பார்க்கிறேன், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு டிராமா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பிரகாசம் இருக்குல்ல, இந்த ரூமுக்குள்ளார பிரகாசம் இருக்கு. இந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகாசம் ஒன்றும் பண்ணல. லைட்டோட பிரகாசத்துல இங்க இருக்கிறதெல்லாம் நாங்க தான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். லைட் என்ன பண்ணுது, லைட் எதையும் பண்ணல. லைட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரகாசிக்குது. இந்த லைட் தான் வந்து பாத்தீங்கன்னா நான், இந்த கான்சியஸ்னஸ் தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைட் மாதிரி பார்க்கிறேன். எனக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 5 வந்து பாத்தீங்கன்னா காரியம் நடக்குது. 5ல வந்து பாத்தீங்கன்னா 1 வந்து பாத்தீங்கன்னா தெய்வம்ன்றது மாயோட சேர்ந்த தெய்வம், மீதி 4 வந்து மாயா அம்சம். குணா குணேஷ் வர்த்தந்த, குணங்களில் இயங்குகின்றன. அப்ப நான் என்ன பண்றேன், வெறும் பிரகாசம். நான் கர்த்தாவான்னு கேட்டேன், இந்த லைட் எங்க கர்த்தா, இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்குது. இந்த லைட்டோட பிரகாசத்துல நம்ம தான் பாடம் படிக்கிறோம், நம்ம தான் எழுந்திரிச்சு போறோம், வரோம், கண்ணை தூக்குறோம், கண்ணை மூடுறோம், எல்லாம் பண்றோம். இந்த லைட் என்ன பண்ணுது, பிரகாசிக்கிறது மட்டும்தான் லைட்டோட வேலை. இதேதான் என்னுடைய பார்ட், நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்துச்சு அப்படின்னா எஸ்ய புத்திர் ந லிப்பியதே. எவனுடைய புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பற்று கொள்வதில்லையோ, சம்பந்தப்படுறது இல்லையோ, நான் பண்ணேன் அப்படின்னு சம்பந்தப்படுவதில்லையோ. ஏன், அவனுக்கு அகங்காரம் போச்சு. ஏன் அகங்காரம் போச்சு, நல்லா திங்க் பண்ணா யார் பண்ணுனா அப்படின்னு. அப்படி பண்ணதுக்கு பிறகு அந்த விதமா அவனோட சரீரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹத்வாபி ச இமான் லோகான், அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்க எல்லா ஜனங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கொன்று குவித்தாலும் கூட, மொத்த ஜனங்களையும் கொன்றாலும் கூட நகந்தி ந நிபத்தியதை, அவன் கொல்வதே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்ப கர்மத்தோடனால அவன் பந்தப்படுவதும் இல்லை, அவன் கர்த்தாவாகவும் ஆவதில்லை, அவன் அந்த கர்மத்தோட பலனை அனுபவிக்கின்ற போக்தாவாகவும் ஆவதில்லை. ஏன், அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்றாங்க, சாமி எனக்கு அகங்காரத்தை போக்கணும் சாமி,
இந்த திருவண்ணாமலை மாதிரியான எங்கெங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டான பிளேஸ் எல்லாம் இருக்கோ, காசி, காசியில் போனீங்கனாலும் இதே பிரச்சனை தான். ரிஷிகேஷ், ஹரித்வார் போனீங்கனாலும் இதே பிரச்சனை தான். எங்கெங்கெல்லாம் ஆட்கள் இருக்குமோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் அதிகம் பிரயோகப்படுத்தலை. எல்லாத்துக்கும் வந்து சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அகங்காரம் அகங்காரம் அகங்காரத்தை நாசம் பண்ணணும், அகங்காரத்தை நாசம் பண்ணணும் அப்படின்னு. அகங்காரத்தை நாசம் பண்ணணும்னா எப்படி நாசம் பண்ணுவீங்க? விசாரம் இல்லாம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரம் நாசமாகும்? யாரு பண்றான்னு தெரியாம நான் பண்ணுனா எனக்கு அகங்காரம் வரதானங்க செய்யும். நான் பண்ணா எனக்கு அகங்காரம் வராம என்ன பண்ணும்? அப்ப எனக்கு தெரியல, யாரு பண்றான்னு தெரிஞ்சாதான் இன்னொருத்தர் பண்ற காரியத்தை நான் ஸ்வீகாரம் பண்ண முடியாது. நான் பண்ற காரியத்தை தான் நான் ஸ்வீகாரம் பண்ண முடியும், இன்னொருத்தர் பண்ற காரியத்தை நம்ம ஸ்வீகாரம் பண்ண முடியாது. அப்ப நான் பண்றேன்னு ஒருத்தர் இருந்துகிட்டு நான் பண்ணவில்லை, எனக்கு அகங்காரமே இல்லைன்னா எப்படி முடியுமா அது? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, விசாரம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு பண்றான்றதுல முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் என்ன அப்படின்றது எனக்கு தெரியணும். அப்பதான் அகங்கார நாசம் நடக்கும். இதுதான் வாஸ்தவத்துல தியாகம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்ய உபநிஷத்துல சங்கர பாஷ்யத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லுது. இதே மாதிரி மந்திரம் இருக்கு, அதை சொல்லுது. அவன் 1000 பேத்த கொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்வதில்லை அப்படின்னு. இங்க இருக்குல்ல, இமான் லோகான் ஹத்வாபி அப்படின்னு இருக்கு. இந்த மொத்த லோகத்தையும் கொன்னாலும் கூட அவன் கொல்வதில்லைன்னு. எவனோ ஒருத்தன் ஞானத்தை அடைகிறவன், இப்ப நான் வந்து ஏதாவது ஜீவராசியை கொல்வேனா அப்படின்னா, இவ்வளவு உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன்னு ஒரு சின்ன ஜீவராசியை கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணில் தெரிஞ்சு நான் பண்ணுவேனா அப்படின்னா பண்ண மாட்டேன். அது பாட்டுக்கு இருக்கட்டுமே. எறும்பு, என் படுக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு இருக்கும். ராத்திரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது பூச்சிகள் ஏதாவது வந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன். சர்வபூத்த ஹிதேரதாகான்னு முன்னாடி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எல்லா பூத்தங்களுக்கும் ஹிதம் பண்றவன். கொஞ்சம் புத்தி வந்தோனையே நம்ம என்ன நினைக்கிறோம், எறும்பு தானே இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன பிரச்சனை, அது அது பாட்டுக்கு. நான் தான் சொல்லிடுவேன், எந்த ஜீவராசி வந்தாலும் நான் என்ன சொல்லிடுறது அப்படின்னா, ஏன்பா என் காலு தெரியாம பட்டு செத்து போனேன்னா எனக்கு தெரியாது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நீ உன்னோட யூனிவர்ஸில் நீ இருந்துக்கோ, என்னோட யூனிவர்ஸில் நான் இருந்துக்கிறேன். நான் பாட்டுக்கு ஓரமாக படுத்து தூங்கிக்கிறேன். என் பின்னாடி அவன் முதுகுல நீ வந்து என்ன வேணா பண்ணிக்கோ. நான் திரும்பி படுத்து ஏதாவது செத்து போனான்னா எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்குது. அப்போ ஒரு சாதகனா இருக்கிற நிலையிலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவராசியையும் துன்பப்படுத்துறது இல்லை. அப்ப 1000 பேர்த்த கொல்லுவானா ஒரு ஞானி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 பேர்த்த எப்படி கொல்லுவான்? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சும்மா ஒரு கர்த்திருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்றதுக்காக இந்த சப்தம் சொல்லப்படுது. 1000 பேத்த கொன்னாலும் அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் கொல்வதில்லைன்னா என்ன அர்த்தம்? 1000 பேத்த கொல்வானா அப்படின்னா கொல்ல மாட்டான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஓமைக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுறது. கர்த்திருவம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்லப்படுது. நேத்து வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுமதின்ற இடத்துல வந்து முடிச்சிருக்கோம். யாரு இந்த விதமா பார்க்கின்றானோ, யாரு இந்த விதமா பார்க்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தி எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்த்திருவத்தோட, நான் பண்றேன்ற கர்த்திருவத்தோட இணையுதோ அது துர்மதி, கெட்ட புத்தி. ஏன் கெட்ட புத்தி? துர்மதின்னு ஏற்கனவே ஒரு சப்தம் வந்திருக்கேன் போன ஸ்லோகத்துல. அந்த துர்மதிக்கு லட்சணம் சொல்லும்போது ஆச்சாரியர் என்ன பண்ணார் தெரியுங்களா? போன பேஜ் 33வது பேஜ்ல பாருங்க, கீழே துர்மதிக்கு லட்சணம் சொல்லும் போது சொல்றார், துர்மதினா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தான்னு சொல்றவன் கெட்ட புத்தி. ஏன் கெட்ட புத்தின்னு சொல்றீங்க? அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கெட்ட புத்தியா? ஆமா, கெட்ட புத்தி தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பண்றேன் அப்படின்னு குத்சிதா விபரீதா துஷ்டா, அந்த கெட்ட புத்தின்றதுக்கு அர்த்தம் சொல்றாரு. விபரீதமா பாக்குறது, நான் பண்ணல, நான் பார்க்கிறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் பண்றேன்னு சொன்னா என்ன இருக்கும்? இந்த லைட் சொல்லுது நான் தான் பாடம் படிக்கிறேன் அப்படின்னா, நீ லைட்டுப்பா, நீ பிரகாசிக்கிறதா உன் வேலை, நீ பண்றேன்னு எப்படி சொல்ற? நீ என்ன பண்ண? இங்க வந்து இந்த ரூம்ல இருந்துகிட்டு நான் தான் பாடம் படிச்சு கொடுக்குறேன், நான் தான் நடக்கிறேன், போறேன், வரேன், படுக்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் பண்றேன். நீ வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசிக்கிற. அப்ப அந்த லைட்டு வந்து என்கிட்ட சொல்லுது, நான் தான் படிக்கிறேன், பாடம் படிக்கிறேன், நான் நடக்கிறேன், போறேன், வரேன். லைட்டு சொல்லிச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்? தப்பான புத்தியா இருக்குது, இது கொஞ்சம் அறிவு இல்லையா அப்படின்னு லைட்டை பார்த்து நம்ம சொல்லுவோம்ல, இந்த லைட்டுக்கு என்ன புத்தி இல்லையா அப்படின்னு. இப்ப நமக்கெல்லாம் அப்படிதான். எவன் வந்து பாத்தீங்கன்னா தாம் பண்றேன்னு ஒண்ணு சொல்றானோ அவன் எப்படிப்பட்டது? துர்மதி. என்ன அர்த்தம்?
அப்படின்னு கேட்டீங்கன்னா விபரீதமா பார்க்கறான். தாம் பண்ணாதது எல்லாத்தையும் தாம் பண்றேன்னு ஒருத்தன் பார்த்தானா அது தப்பு தானே அது. அப்ப தான் பண்ணாதவனா இருந்துகிட்டு நான் பண்றேன்னு ஒருத்தன் பார்க்கறானே அது விபரீதா புத்தி. அந்த விபரீதம் எப்படிப்பட்டது? துஷ்டா புத்தி, துஷ்ட புத்தி. ஏன் சுவாமி துஷ்ட புத்தின்னு சொல்றீங்க? துர்மதிக்கு அர்த்தம் துஷ்ட புத்தி, கெட்ட புத்தி. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் கெட்ட புத்தி சொல்றோம் தெரியுங்களா? ஜென்ம மரண பிரதிபத்தி ஏத்து பூத்தா அஜஸ்ரம். தொடர்ந்து இந்த புத்தி இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கிடைச்சிக்கிட்டு இருக்கு? சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா பிறந்து இறந்து நம்ம பண்ற கர்மத்துக்கெல்லாம் நம்ம கர்த்தாவா இருந்தா அதை அனுபவிக்கிறவனும் நம்ம தானே இருக்கணும். அப்ப நான் அகம் கர்த்தா அகம் கர்த்தா அகம் கர்த்தா அப்படின்னு நம்ம எந்தெந்த கர்மங்கள்லாம் பண்றோமோ அது புண்ணியமா பாப்பமா? புண்ணிய பாப்பம்னா ஒண்ணும் இல்லைங்க. ஞானியோட பார்வையில புண்ணியமும் ஒண்ணுதான் பாப்பமும் ஒண்ணுதான். ஜென்மஹேத்துவாத். அதனால்தான் கீதால ஆரம்பத்திலேயே 5வது சாப்டர் 6வது சாப்டர்லயே சொல்லுவார் ஆச்சாரியார். ஒரு ஞானிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் அப்படி பாப்பமேவ ஜென்மஹேத்துவாத். வேற எதுவும் இல்லை. புண்ணியமும் கூட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய புண்ணியசாலியா வேணா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நல்லவனா வேணா இருக்கட்டும், அவனும் கூட அகங்காரத்தோட இருக்கான்ல, அவன் அகங்காரத்தோட தான் பண்றான். அப்ப என்ன ஆகும்? அவன் பண்ண புண்ணியத்துக்கெல்லாம் திரும்ப பிறந்து மேல போய் கீழே போய் மேல போய் கீழே போய் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப புண்ணியமும் பாப்பமும் ரெண்டும் பாப்பம் தான். எந்த நிலையில? அகங்காரத்தோட பண்ணினீங்கன்னா அது துஷ்ட புத்தி. திரும்ப திரும்ப ஜென்மத்தை மரணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே துர்புத்தி அது. அதே நேரத்துல சுமத்தினா என்னது? துர்மதிக்கு ஆப்போசிட் சுமதி. சுமத்தினா என்ன அர்த்தம்? நான் செய்யவில்லை நான் செய்யவில்லை நான் செய்யவில்லை அப்படின்றது சுமதி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமத்தின்றது என்ன பண்ணுது? நல்ல புத்தி என்ன பண்ணுது? ஜென்ம மரணத்தை பிரேக் பண்றதா இருக்கு. நான் பண்ணவில்லை, பகவான் பண்றார், பகவான் பண்றார். வாஸ்தவத்துல நானும் பண்ணவில்லை, பகவானும் பண்ணவில்லை, நடக்குது, டிராமா போயிட்டு இருக்கு அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணியமும் இல்லை பாப்பமும் இல்லை அப்படின்னு சுமதின்னு நேற்று கிளாஸ்ல முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பாட்டம் கர்த்திருவத்தை பத்தி ஆரம்பிக்கிறார். ஹத்வா அபி ச இமான் லோகான், அங்கிருந்து ஆரம்பிக்குது இன்னைக்கு பாட்டம். ஹத்வா அபி இமான் லோகான் சர்வான் பிராணின இத்தியர்த்தக. இமான் லோகான்னா இந்த லோக்கங்களை அப்படின்னு எடுக்கணும். இந்த லோக்கம்னா யார் எடுக்கணும்? சர்வான் பிராணின, இந்த மொத்த பிராணிகளையும் வந்து பாத்தீங்கன்னா அவன் கொன்றாலும் கூட, இந்த உலகத்துல இருக்கிற மொத்த ஜீவராசிகளை கொன்றாலும் கூட நஹந்தி நஹந்தி நஹந்தின்னு அர்த்தம் ஹனனக்கிரியாம் ந கரோதி, அவன் கொல்லும் தொழிலை செய்வதில்லை. ஏன்? ந நிபத்தியதே, கொல்லும் செயலை அவன் செய்யறதும் இல்லை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ந நிபத்தியத்தினா அந்த கர்மத்தோட பலன்களால் அவன் பந்தப்படுவதும் இல்லை. ந அபி தத்து காரியேன அதர்ம பலேன சம்பத்தியதே. அந்த கொல்லுதல்னு சொல்லக்கூடிய அதர்மம் தானே, ஒருத்தரை கொல்றது அதர்மம். அந்த அதர்ம கர்மத்தோட வந்து பாத்தீங்கன்னா அதர்ம பலன் இருக்குல்ல, ஒரு கர்மா பண்ணா பலன் கிடைக்குமே, அந்த பலனோட இவன் சம்பந்தப்படுவதும் இல்லை. அப்ப இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தோடையும் சம்பந்தப்படுறது இல்லை, ஒரு அதோட பலன் மேலையும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. இதுதான் ஞானிங்க. இப்ப நமக்கெல்லாம் நிறைய பேர் பாடம் படிச்சிருக்கோம், நமக்கு இந்த மாதிரி எண்ணம் இருக்கா பார்த்துங்க. அதனால்தான் நான் சொல்றேன் ஞானம் விஞ்ஞானம்னு 2 வார்த்தையை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டே இருக்கிறேன். நான் ஒரு கிளிம்ஸ்ன்னு நான் சொன்னேன்ல நேற்று கிளாஸ்ல கூட ஜீவன் முக்தி விவேகத்துல சொன்னேன். ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வேற, சப்த ஞானம்ன்றது வேற. நம்மள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்த ஞானம் இருக்கு, ஆனா அகங்காரம் போயிருக்கா அப்படின்னா போகல. அகங்காரம் போகவே இல்லை. ஏன் போகலன்னா இன்னும் ஆத்ம தரிசனமே உண்டாகல நமக்கு. வாஸ்தவத்துல தேகத்துல இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு அகங்காரம் போகவே போகாது. இதை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். நான் பண்ணவில்லை இந்த புத்தி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மமும் ஒட்டாது. ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு, இப்படி செஞ்சுட்டேனே அப்படி செஞ்சுட்டேனே, இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ, இதை மாத்தி பண்ணியிருக்கலாமோ, இனிமே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய பிளான் கருத்துருத்துவம் இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சும்மா இருக்காது. அது எல்லாத்துக்கும் மூல காரணம் எது? இந்த கருத்துருத்துவம். இந்த பொய்யான கருத்துருத்துவத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புலம்பல் இருந்துகிட்டே இருக்கும். சதா காலமும் தூங்க விடாது. கருத்துருத்துவம் வந்து தூங்க விடாது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் கம்மியாகும். பழசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச பாப்பங்கள் எல்லாம், பாப்பங்கள்னு என்ன அர்த்தம்? புண்ணியமும் கூட தான் பாப்பம். இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா தூங்க விடாம வேக்கப் ஆக்கி விடும்.
வேக்கப் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டு கொட்டம் மூட்டு வலையை பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், உள்ளுக்குள்ளார வந்து எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும். கர்த்திருவத்தோட என்னெல்லாம் பண்ணமோ, இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சுன்னு மனசு சலிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படா வீடியோ வீடியோ வீடியோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும், தெரியாம தூங்கி போயிடுவோம். இதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா व्यसனப்படுறதுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவேன், व्यसனப்படாதப்பா அப்படின்னு. व्यसனப்படுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதான், உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து எதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, ஜீவராசி எதுவும் தப்பிக்க முடியாது. என்ன தெரியுங்களா, கர்த்திருவத்தோட நம்ம எதையெல்லாம் பண்ணமோ, இப்பவும் கர்த்திருவத்தோட இருக்கமோ, அப்ப என்ன ஆகும், ஒதுக்கி தள்ள முடியாது, அதெல்லாம் வெளியில வரும். நான் சொல்லுவேன்ல, ரஜினிகாந்த் சொன்ன வச்சனம் இருக்குல்ல, அண்ணே கடப்பாரிய முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடிக்கிறீங்க, அது எப்பவுமே டைஜஸ்ட் ஆகாது, எப்போவாவது அடி வைத்த குத்தும்னு சொல்றது இருக்கு பார்த்தீங்களா. அதேதான் கர்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் அகங்காரத்தோட பண்ணமா இல்லையா. அப்ப அகங்காரத்தோட பண்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா அது நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு அபிமானத்தை கொடுத்து கடப்பாற மாதிரி உள்ளேயே கிடக்கும், டைஜஸ்ட் ஆகவே ஆகாது. இருக்கிறதுலே இந்த உலகத்துல மோசமானது எது அப்படின்னா கர்த்திருவம் தான் மோசமானது. இந்த கர்த்திருவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபிமானத்தை கொடுக்கும். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. அதே மாதிரி நான் எவையோ பாப்பம் பண்ணிட்டேனே அப்படின்னு ரெண்டும் இருக்கு உள்ளுக்குள்ளார. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, அந்த ஒருத்தன் வந்து நல்லா புரிதல் உண்டாச்சு அப்படின்னா, அதான் இப்பவே நான் உங்களுக்கு சொல்றேன், நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒதுக்கிங்க, பக்தனா ஃபர்ஸ்ட் ஆகுங்க. ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா கர்மபல தியாகத்தை பண்ணுங்க. அதுக்கடுத்து நான் பண்ணல, பகவான் பண்றார். ஈஸ்வர சர்வபூத்தானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. அப்போ 18வது அத்தியாயத்தை 61வது ஸ்லோகம் படிக்க போறோம். ஈஸ்வரன் எங்க இருக்கார், உள்ள இருக்கார், அந்தர்யாமி. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்பட் ஷோல இருக்கிற மாதிரி நம்மளை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி வைக்கிறார். அப்ப இந்த புத்தியை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருங்க. இது எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் பண்ணல, உள்ள ஈஸ்வரன் இருந்து பண்றார், ஈஸ்வரன் பண்றார். எப்படி பண்றார், மாயாவோட சேர்ந்து. உள்ள யார் இருக்கா, சிவனும் பார்வதி அர்த்தநாரீஸ்வரரா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்துகிட்டு, இந்த தேகம் எல்லாம் பார்வதி அம்மா, உள்ள இருக்கிற சைத்தன்யம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் பண்ணுது. நான் என்ன பண்றேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்லை. அப்ப எனக்கும் இந்த சரீரத்துல நடக்கிற எந்த காரியத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. சுவாமியோட விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு, நான் எதையுமே பண்ணல. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், நான் பண்ணல ஈஸ்வரன் பண்றாருன்னு சொல்லணும். அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா அவரும் பண்ணல நானும் பண்ணல. அப்ப யார் பண்றா அப்படின்னு கேட்டா எல்லாம் மாயா அம்மாவோட டிராமா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒதுக்கணும். இதான் நம்ம கொண்டுட்டு வரணும். இதை கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பாக்கியவான். உங்களை மாதிரி ஒரு பாக்கியவான் இந்த உலகத்திலேயே இல்லை. இதுதான் கொண்டு வரணும். சதா காலமும் நான் பண்ணல, பகவான் பண்றார். உள்ள இருந்து அவர் தான் இயக்குறார் எல்லாத்தையும். பிராமயன் சர்வபூத்தானி, எல்லா பூத்தங்களோட காரியங்களையும் உள்ள இருந்துகிட்டு, எல்லா பூத்தங்களுக்குள்ளாரையும் இருந்துகிட்டு, ஜீவராசிக்குள்ளார இருந்துட்டு அவர் தான் பண்றார். ஒரே கர்த்தா, ஏகோ கர்த்தா, ஒரே ஒரு கர்த்தா ஈஸ்வரன் மட்டும்தான் அந்தர்யாமியா இருந்துகிட்டு அவர் தான் எல்லாத்தையும் பண்றார். அவர் இல்லைன்னா இந்த உலகத்துல ஒன்னும் இயங்காது. நான் சொல்றது அந்தர்யாமி பிராமணத்துல இருக்குன்னு உங்களுக்கு படிச்சு காட்டியிருக்கேன். அந்தர்யாமி பிராமணம் 9வது சாப்டர் படிக்கும் போதே படிச்சு காட்டுங்க, எடுத்து திரும்ப பார்த்துங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வேற அனுப்பியிருக்கேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குள்ளாரையும் சூரியன் எரியல, சூரியனுக்குள்ளார அந்தர்யாமி அவர் இருக்கிறதுனால சூரியன் பிரகாசிக்கிறான். அக்னிக்குள்ளார வந்து அக்னி எரியல, அக்னிக்கெல்லாம் சாமர்த்தியம் இல்லை, அக்னிக்குள்ளார அந்த பரமாத்மா இருக்கார். அதனாலதான் அக்னி வந்து பார்த்தீங்கன்னா தகிக்குது. இந்த உலகத்துல எல்லா காரியத்திலையும் பஞ்சபூத்தங்களுக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார். இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பாக்குறீங்களோ எல்லாத்துக்குள்ளாரையும் ஈஸ்வரன் தான் இருக்கார். ஈஸ்வரன் தான் பண்றார் எல்லாத்தையும். அப்ப மனசுக்குள்ளார திரும்ப 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 என்ன இதை கொண்டு வரணும். பேசாம குவைட் ஆகணும். எது நடக்குதோ எல்லாம் டிராமா பகவான் பண்ணிட்டு இருக்காரு. போட்டோம் பப்பட் ஷோ போயிட்டு இருக்கு, பொம்மலாட்டம் போயிட்டு இருக்கு, எல்லாம் பொம்மலாட்டம். இந்த பொம்மலாட்டத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு குளிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். எல்லாம் பாஸ் ஆச்சு. எத்தனை வருஷங்கள் போச்சு, பெருசா என்னென்னவோ கடந்து போச்சு. இதுல அகங்காரம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம், மமக்காரமோ அகங்காரமோ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம், ஒன்றும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிராணிகளையும் அவன் கொன்றாலும் கூட நஹந்தி,
ந ஹனனக்கிரியாம் ந கரோதி, அவன் கொல்லும் தொழிலை செய்வதில்லை. பக்தன் ஆயிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, உங்களுக்கும் அந்த கர்மத்தோட சம்பந்தம் இல்லைங்க. ஞானத்தை தூக்கி ஓரமா வச்சிருங்க. ஞானம் வந்து கொஞ்சம் தூரம். ஃபர்ஸ்ட் பக்தன் ஆக முடியுமா? ஆமா பக்தன் ஆக முடியுமா? பகவான் பண்றாருன்னு சொல்லுங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணலங்க, நான் பண்ணல, சுவாமி பண்றாரு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, சுவாமி பண்றாரு, சுவாமி பண்றாருன்னு விளைவிக்கு. அப்படி இருக்கும் போதே ந ஹந்தி, ஹனனக்கிரியாவான் கொல்லும் தொழிலை அவன் செய்வதில்லை. ந நிபத்தியத்தே, அந்த காரியத்தோட பலன்களோடும் அவர் சம்பந்தப்படுவதில்லை. பூர்வபக்ஷ உடனே கேள்வி கேட்கிறான், என்னங்க விரோதமா பேசுறீங்க? நனு ஹத்வாபி ந ஹந்தி இதி, அவன் கொன்றாலும் கூட கொல்லவில்லை அப்படின்னா அது ஸ்டேட்மெண்ட்டே தப்பு இல்லை. ஹத்வாபி ந ஹந்தி, அவன் கொன்றாலும் கூட யாரையும் கொல்வதில்லை அப்படின்னா என்னங்க இந்த அநியாயமா இருக்கு? கொன்றாலும் கூட கொல்வதில்லை அப்படின்னு இந்த வார்த்தையே வந்து கான்ட்ரடிக்ஷனா இருக்கே. கொன்றாலும் சொல்லிட்டீங்க, கொன்றான், அவன் கொல்லவில்லை அப்படின்னா அது என்ன ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கே? இது விபரீதம் உச்சியதே, இது என்னது விரோதமா சொல்றீங்க, முரண்பாடா சொல்றீங்க, கான்ட்ரடிக்ட் ஆகுதே அப்படின்னு கேட்டினா எத்யபி ஸ்துதி. அப்ப இதை என்ன எடுத்துக்கலாம், நம்ம ஸ்துதின்னு எடுத்துக்கலாமா? ஸ்துதின்னு எடுத்துக்கலாமா? இது சுவாமி வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை பிரைஸ் பண்றதுக்காக சொல்றாரு. நம்ம சொல்லுவோம்ல, ராஜா இல்ல கண்ணு இல்ல அப்படின்னு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது என்ன பண்றோம், ராஜா இல்ல கண்ணு இல்ல நீ ராஜா இல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறோம். குழந்தை என்ன ராஜாவா ஆயிடுச்சு? சிங்கோ மாணவ ககான் இருக்கு. இந்த மாணவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்க மாதிரிங்க அப்படின்றோம். டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, என்னுடைய மாணவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்க மாதிரி. அவன் சிங்கமா? 4 பல்லு முளைச்சு வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கா போறான் அவன்? அவனை வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய மகிமையை சொல்றதுக்காக ஒரு ஸ்துதி பண்றது. அதே மாதிரி இவன் வந்து பாத்தீங்கன்னா கொன்றாலும் கூட கொல்லவில்லைன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்துதி சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா, உண்மையிலேயே ஆச்சாரியார் சொல்றார், ந ஏஷ தோஷா, இதுல எந்த ஒரு தோஷமும் இல்லை, இத ஸ்துதின்லாம் எடுக்காதீங்க. அப்ப ஸ்துதி எடுக்காதீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லௌகிக பாரமார்த்திக திருஷ்டி அபேட்சையா தது உபபத்தேஹே. 2 விதமான பார்வை. என்ன 2 விதமான பார்வை? ஞானியோட பார்வையில இருக்கிறது பாரமார்த்திக திருஷ்டி, யதார்த்த பார்வை. லௌகிகமா இருக்கக்கூடிய நம்மளோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணணும், இன்னும் கேட்ராக்ட் தோஷம் இருக்கு. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் தோஷம் இருந்து பார்த்தா ஒரு திருஷ்டி, நல்ல பார்வை உடைய பாரமார்த்திக திருஷ்டி ஞானியோட பார்வையில யதார்த்தம் பார்க்கறான், அது ஒரு பார்வை. இந்த 2த்துல இருந்தும் 2ம் பொருந்தும். எப்படி அப்ப நான் ஆச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேகாத்ம புத்தியா, யாராவது நம்ம தேகம் தேகம் நினைச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் ஞானியை பத்தி பேசும்போதெல்லாம் நம்ம குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஞானியை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தேகம் தானே நம்மளை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஞானியை நம்ம என்ன பண்ணுவோம், தேகமா பார்க்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நானும் பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா யாராவது அப்பப்போ ஃபோன் பண்ணி மெசேஜ் போடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, சுவாமி இந்த ஞானிக்கு எப்படி சுவாமி இப்படியா? ஏன் ஞானிக்கு சரீரமே இல்லைங்க, ஞானி சரீரமே இல்லை. அப்ப நம்ம சரீரமா நம்மளை பார்க்கறதுனால ஞானியையும் சரீரம்னு பார்க்கணும், அப்பதான் பிரச்சனை. ஈஸ்வரனையும் சரீரமா பார்க்கிறோம். பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம்லாம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி எல்லாத்தையும் பண்றோம். அவருக்கும் சொந்த பந்தத்தெல்லாம் வச்சுட்டோம், மாமா மச்சான் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பரிவாரங்களே உண்டு பண்ணிட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம கோளாறு, நம்மளோட பிரச்சனை. என்ன கோளாறு? தேகத்தை நான் நம்ம பார்க்கிறோம், இன்னும் வந்து இது திருஷ்யம்னு பார்க்கல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேகாதி ஆத்ம புத்தியா, இந்த தேகம் முதலியவற்றில் நம்ம ஆத்ம புத்தி நான் அப்படின்னு என்ன வச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல இருந்து ஐயோ நான் கொசுவை அடிச்சிட்டேனே, ஐயோ பாப்போமோ, நான் எறும்பு அடிச்சிட்டேனே பாப்போமோ, இன்னொருத்தரை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேனே பாப்பமன்ட்டேனே அப்படின்னு நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தோட என்ன பண்றோம், தேகாதியில நடக்கக்கூடிய கர்மத்தை தேகத்தை நான் அப்படின்னு நினைக்கிறதுனால தேகத்துல நடக்கிறது எல்லாத்தையும் நான் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், எல்லா கர்மத்தையும் நான் நினைச்சுக்கிட்டு ஹந்தாரமிதி, நான் ஹந்தா அகமிதி, நான் கொன்னுட்டேன், கொல்பவன் நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது லௌகிக்கின் திருஷ்டிம் ஆசிரித்திய. நம்ம எல்லாத்துட்டையும் அதானே இருக்கு, நான் பண்றேன் போது கொல்லும் தொழிலை பண்றதும் யாரு, நான் கொல்றேன் அப்படின்னு உலகியல் பார்வையிலிருந்து ஒரு திருஷ்டி.
அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹத்வா அபீதி ஆக. அப்ப கொன்றாலும் கூட அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் உலகியல் பார்வையில இருந்து. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா யதா தர்ஷிதாம் பாரமார்த்திகீம் திருஷ்டி மாசிரித்திய, எப்போ ஒருத்தன் பார்க்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவரோட பார்வை பாரமார்த்திக திருஷ்டியில இருந்து பாத்தீங்கன்னா, பாரமார்த்திக திருஷ்டினா யதார்த்தமா ஒருத்தன் ஞானி இருக்கான், அவன் என்ன பண்றான், நான் பார்ப்பவன் நான் செய்யவில்லை அப்படின்னு பாக்குறான். நாம் பண்ணல, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 5 ரீசன்ஸ் இருக்கு. நாம் பண்ணல, சுபாவஸ்து பிரவர்த்தத்தை மாயா பண்ணுது, நான் பண்ணவில்லை அப்படின்னு. அந்த யதார்த்த பார்வை பாரமார்த்திக திருஷ்டி ஆசிரியம் பண்ணிக்கிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா கொல்லவும் இல்லை, ந ஹந்தி ந நிபத்தியதே இதி. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் ஹத்வா அபி, கொன்றாலும் கூடன்றது உலகியல் பார்வை, அவன் கொல்வதும் இல்லை பந்தப்படுவதும் இல்லைன்றது யதார்த்த பார்வை. இதான் பாரமார்த்திக திருஷ்டிய இது பண்றது. அதனால தத் உபயம் அபி உபபத்தியதே ஏவ, இந்த ரெண்டும் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். உலகியல்ல இருந்து அவன் பண்றான். இப்ப ரமணர் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வெட்டினார், நீங்களும் வெட்டுங்க சாமி அப்படின்னா ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, வாங்க சாமி ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்குலாம் அப்படின்னு. ஏமா சன்னியாசம் எடுத்தது கத்திரிக்காய் வெட்டி கொடுக்கறதுக்கு சன்னியாசம் எடுத்த போல இருக்கு. ரமணர் பண்ணார், ரமணர் பண்ணார்னா ரமணர் பண்ணாரு அப்படின்னு யாரை பாக்குறீங்க? ரமணர் பண்ணாரா பண்ணலையா? நம்ம தேகாத்ம திருஷ்டியில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ரமணர் கத்திரிக்காய் வெட்டி கொடுத்தார், சூப்பர்வைசிங் பண்ணார், ப்ரூஃப் ரீடிங் பண்ணார், பண்ணவே இல்லை, ஒன்றும் நடக்கவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? சூரியனோட பார்வையில இருந்து ஒரு பார்வை, நம்ம பூமியில இருந்து பார்த்தோம்னா ஒரு பார்வை. மேகம் மறைக்குதா? மேகம் மறைக்கிறதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? மேகம் சூரியனை மறைச்சிருச்சு, உண்மை அது. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா தகிக்கிறாஞ்சி, ஐயோ சூரியன் பிரகாசிக்கிறான் அப்படின்னு. அவன்கிட்ட போய் கேளுங்க, சூரியன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பிரகாசிக்கிறியாப்பா அப்படின்னா, பிரகாசிக்கிறேன்னா நான் எங்க பிரகாசிக்கிறேன்? நான் யாரையும் பிரகாசிக்கிறேன் சூரியன். ஏன் அப்படின்னா சூரியன் எந்த ஒரு கர்மத்தையும் பண்றது இல்லை. சூரியனோட சுபாவமே என்னது? பிரகாசம் தான். நம்ம சொல்றோம் அக்னி சுற்றுச்சு, அக்னி சுற்றுச்சா? அக்னியை போய் கேளுங்க, ஏன்பா நீ சுட்டியா? அப்படி நான் ஒன்றும் பண்ணல, யாரையும் சுடவே இல்லையே. என் சுபாவம் வந்து பார்த்தீங்கன்னா தகிப்பு, நான் யாரையும் சுடவே இல்லை. இப்ப யாரோட பார்வையிலிருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னியோட பார்வையிலிருந்து அக்னி யாரையும் சுடவில்லை, ஆனா என்னோட பார்வையிலிருந்து அக்னி என்னை சுற்றுச்சு. சூரியனோட பார்வையிலிருந்து சூரியன் எந்த உலகத்தை யாரையும் பிரகாசிக்கின்ற கிரியாவை பண்றதில்லை, ஆனா நம்ம பார்வையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பிரகாசிக்கிறான். மேகம் மறைச்சிடுச்சு அப்படின்னா சூரியனோட பார்வையிலிருந்து மேகமும் இல்லை, மறைக்கவும் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா நித்திய பிரகாசமா இருக்கான். சூரியனுக்கு மேகம்னா என்னன்னே தெரியவே தெரியாது. நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது? மேகம் மறைச்சிருச்சு அப்படின்றோம், சூரியனும் மேகம் மறைச்சு போச்சு அப்படின்றோம். இது எல்லாம் அப்போ 2 டைமென்ஷன் இருக்கு அவங்களுக்கு. அப்போ அஜ்ஞானியோட டைமென்ஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்வை, ஐயோ இவரு கொண்டாரே அப்படின்னா, அவனோட பார்வையில கேட்டீங்கன்னா நான் ஒன்றையும் கொல்லவில்லை. இப்ப கிருஷ்ணர்லாம் என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கிருஷ்ணர் வந்து பண்ண அட்டூழியத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? எவ்வளோ கேம் விளையாண்டுருக்க. மொத்த மகாபாரத போரும் யார் நடத்தினது? யாருக்கு போய் சேரும்? மொத்த இதுவும் ப்ராப்ளத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்தார்? அவதாரம் பண்ணதே என்னது? பூமி பாரத்தை கம்மி பண்றதுக்கு தான் வந்தார். அப்ப பூமி பாரத்தை கம்மி பண்றதுக்கு அவதாரம் பண்ணவருக்கு தானே இந்த மொத்த பாப்பங்களும் போய் சேரும். உண்மையிலே போய் சேருமா அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மஸ்துல இருக்கார். அவர் வந்து நான் பண்ணவில்லை அப்படின்னு பிரம்மஸ்வரூபத்துல இருக்கார். ஒரு மொத்த கூட்டத்தையும் கொல்றது. அப்ப யாரு கொல்றது? நான் கொன்னுட்டேன் அப்படின்னு தானே சொல்றாரு. 11வது சாப்டர்ல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஏ அர்ஜுனா என்னது, மையேவ ஏத்தான் நிகத்தாக பூர்வமேவ, நான் இவங்க எல்லாத்தையும் முன்னாடியே கொன்னுட்டேன்னு கிருஷ்ண பரமாத்மாவே வச்சனம் சொல்றார். ஏ அர்ஜுனா நீ நிமித்த மாத்திரமாயிரு அப்படின்ற அந்த ஸ்லோகம் இருக்குல்ல, அதுக்கு முந்தின ஸ்லோகத்தை சொல்றார், நான் இவங்களை எல்லாத்தையும் முன்னாடியே கொன்னுட்டேன் அப்படி. அப்ப யாரு கொன்னுது? பரமாத்மா. அப்ப மகா பாப்பி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தானே. அப்படின்னா உலகத்திலோட பார்வையில இருந்து எல்லாத்தையும் கிருஷ்ண பரமாத்மா கொன்னுட்டார். ஆனா அவரோட பார்வையில இருந்து இந்த சிருஷ்டி நடந்ததே அவருக்கு தெரியாதுங்க. இந்த சிருஷ்டி பிரளயம் இது எதுவுமே அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் எதையுமே கிரியேட் பண்ணல, எதையுமே ஸ்திதி பண்ணல, எதையுமே லயம் பண்ணவும் இல்லை. இதெல்லாம் டிராமா போயிட்டு இருக்கு, சொப்பனத்துல இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப வந்து 2 டைமென்ஷன் இருக்கு. அப்ப உலகியல் பார்வையில இருந்து அவன் கொன்றாலும் கூட
அவனோட பார்வையிலிருந்து அவன் யாரையும் கொல்வதும் இல்லை, அந்த கர்மத்தினால பந்தப்படுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னும் அதுதான் வரப்போகுது ஆச்சரியர் அடுத்த இதுலயே சொல்ல போறார். அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொட்டேஷன்லாம் வருது. பூர்வபக்ஷி கேட்கிறா, நனு அதிஷ்டானாதிபிகி சம்பூய கரோத்தி ஏவ ஆத்மா. உடனே வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி சொல்றான், சரீரம் அதிஷ்டானம் முதலிய 5 காரணங்கள் இருக்குல்ல, இந்த 5ஓட சேர்ந்து இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சம்பூய கரோத்தி ஏவ, அதோட சேர்ந்து இருந்துகிட்டு இந்த ஆத்மாவை பண்ணுதுன்னு எடுத்துக்கலாமா? 5 ரீசனோட இந்த ஆத்மா ஒன்று சேர்ந்து ஷரீரம், இந்திரியங்கள், அந்த ரிஃப்ளக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பிராணன், அதுக்கப்புறம் தெய்வம், இது எல்லாத்தோட சேர்ந்து இந்த ஆத்மான்ற நான் கர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா போன இதுல வந்து 16வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுது? 16வது ஸ்லோகத்தை சொல்லும் போதே தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயகன் இருக்கு. கேவலம்னா என்ன அர்த்தம்? தனிச்ச ஆத்மான்னு அர்த்தம். வெறும் ஆத்மா. இந்த வெறும் ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தாரம். முதல் லைன் மட்டும் எடுத்துக்கிட்டா 2வது லைன் எடுக்கல. வெறும் ஆத்மாவே இந்த 5 ரீசனோட சேர்ந்து கர்மத்தை பண்ணுதுன்னு எடுத்துக்கலாமா? கர்த்தாரம் கேவலம் தூ இதி கேவல சப்த பிரயோகா. கேவலம்ன்ற சப்தம் என்னன்னா வெறும்னு அர்த்தம். வெறும் ஆத்மாவே என்ன பண்ணுது அப்படின்னா 5 ரீசனோட சேர்ந்து கர்மங்களை செய்து அப்படின்னு எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டா நான் ஏஷ தோஷக. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம்லாம் வராதுப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் மனநத்துக்கான சப்தங்களை சொல்றாரு பாருங்க. ஆத்மனக அவிக்கிரிய சுபாவத்துவே. இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா விக்ரியா இல்லாதது. விக்ரியான்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவிக்கிரியம் அப்படின்னா விகாரம் இல்லாதது. விக்ரியான கிரியா, கிரியான கர்மம், கர்மம் இல்லாதது. எப்படி நான் சொன்ன லைட் மாதிரி. இந்த லைட்டோட பிரகாசம் இந்த ரூமை பிரகாசிக்குது, ஆனா லைட் எதையுமே பண்ணல. லைட் என்னது? எதையுமே பண்ணல. இதே மாதிரி இந்த சரீரத்துல நான் இருக்கேன். நான் நல்லா புரிஞ்சுங்க. நான் இந்த சரீரம் ஃபுல்லா பாதத்திலிருந்து தலைமுடி வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கிறேன், பிரகாசிக்கிறேன். என்னோட சந்நிதியில இது எல்லாம் பிரகாசிக்கப்படுது, அறியப்படுது. அப்ப நான் ஒன்றையும் பார்க்கவில்லை. நாகம் கர்த்தா, நான் கர்த்தா இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கிறவன், சாட்சி நான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா விகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிக்கிரிய ஆத்மனக அவிக்கிரிய சுபாவத்துவே. என்னுடைய ஆத்மாத்மான ஆப்ஜெக்ட் பண்ணாதீங்க, நான் போட்டுங்க. ஆத்மான்ற இடத்துலாம் நான். என்னுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்ரியா இல்லாதது, எந்த ஒரு செயலும் அற்றதுதான் என்னுடைய சுபாவம். பிறந்ததுல இருந்து நானா இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சதுல இருந்து, புத்தி வந்ததுல இருந்து இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச்லெஸ்ஸா ஒரே சுபாவமா அச்சல சுபாவமா இருக்கு. கிரியா நடக்கணும்னா என்ன நடக்கணும்? அசைவு இருக்குல்ல. கிரியானாவே என்னது? அசைவு. அப்ப வந்து நான் ஏதாவது அசைதான்னு கேட்டீங்கன்னா நான் வந்து சதா காலமும் ஏக்கரூபமா அவிக்கிரியமா, விகாரம் இல்லாம, கிரியா இல்லாம, எந்த ஒரு மாறுபாடும் இல்லாம அச்சல தத்துவமா அது பாட்டுக்கு இருக்கு. அதான் சுபாவம். அதிஷ்டானாதிபிகி சங்கத்துவ அனுபபத்தேகே. இந்த 5 ஐட்டங்கள் இருக்குல்ல, சரீரம் முதலியவைகள், இதோட இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா கூடி, சங்கத்துவ அப்படின்னு அர்த்தம் கூட இருக்கிறது. சங்கத்துவ அனுபபத்தேகே அப்படின்னா கூடி இருத்தல் பொருந்தவே பொருந்தாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு யோக சூத்திரத்துல சொல்லிக்கிட்டே இருக்கோம். திரஷ்டாவும் திருஷ்யமும் வேற வேற சுபாவம். எண்ணெயும் தண்ணியும் மாதிரி. எண்ணெய வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு மேல எண்ணெய விட்டீங்கன்னா ரெண்டும் ஒட்டாது, தனித்தனியா தான் நிற்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நானும், பார்க்கின்ற நானும், பார்க்கப்படுகையா இருக்கக்கூடிய தேகம் முதலியவைகளும், இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? சேர்ந்து இருக்காது, சேர்ந்த மாதிரி தெரியுது. ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகள் நமக்கு பார்க்கறதுக்கு என்ன தெரியுது? ரெண்டும் ஒட்டி உறவாடுற மாதிரி தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனோட அந்த காட்சிகளுக்கு ஒரு மண்ணாங்கட்டி சம்பந்தமும் இல்லை. ஸ்கிரீன் எல்லாம் பண்ணுது, ஸ்கிரீன் மேல இருக்க காட்சிகள் எல்லாம் பண்ணுது. ஆனா ஸ்கிரீன் எப்படி இருக்கு?
தேமேன்னு இருக்கு. ஆக்ஷன் எல்லாம் ஸ்கிரீனுக்கு மேல நடக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆக்ஷனும் இல்லாம இருக்கு. ஆனா ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல ஒரு சம்பந்தமும் இல்லை. இதே மாதிரி தான் நான் அப்படின்ற அந்த ஆத்ம தத்துவத்தோட இந்த தேகாதிகள் எல்லாமே ஸ்கிரீன்ல தெரிகிற காட்சிகள் மாதிரி. இந்த நானுக்கு மேல இதோட எந்த சம்பந்தமும் இவைகளோட இந்த நானுக்கு இல்லவே இல்லை, பொருந்தவே பொருந்தாது. எப்பவுமே திரஷ்டா திரஷ்டாதான், திருஷ்யம் திருஷ்யம்தான். திரஷ்டா எப்பவுமே திருஷ்யமா ஆக முடியாது, திருஷ்யத்தோட கலக்கவும் முடியாது. அது மட்டும் இல்ல, விக்ரியாவதோகி அந்யைகி சங்கணனம் சம்பவதி. எது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இணையுதுன்னு வச்சுங்களேன், இந்த கை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கையும் பின்னிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, விக்ரியாவதி, ஒரு ஆக்ஷன் பண்ண முடியும் இந்த கையில. இந்த கை தான் இன்னொரு கையோட என்ன ஆகும், இணைஞ்சுக்க முடியும். அப்போ இதுலயும் கிரியா இருக்கு, இதுலயும் கிரியா இருக்கு. அப்ப ரெண்டுத்திலையுமே கிரியான்ற செயல் இருந்தாதான், ஒரு காரியம் பண்ண முடிச்சாதான் இந்த ரெண்டும் என்ன ஆகும், இணையும். இப்போ தனித்தனியா இருக்கிறது இணையணுன்ற ஒரு கிரியா நடக்கணும்னாவே என்ன நடக்கணும், இதுல ஆக்ஷனும் இதுலயும் ஆக்ஷன் இருந்தா தான் என்ன பண்ண முடியும், இணைய முடியும். ஆக்ஷன் இல்லாம ஒண்ணு கலக்கிறதுன்றது முடியாது. நீங்க ஒண்ணு கலக்கணும் அப்படின்னாவே ஒரு ஆக்ஷன் அங்க தேவைப்படுது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த பிரகாசம் இருக்குல்ல, லைட்ல ரூம்ல இருக்கிற லைட் பிரகாசம் இருக்கு, இந்த லைட் என்னோட கலந்துருச்சு சொல்லாம சொல்லக்கூடாதா, தப்பா பொய்யா உண்மையா? இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாத்தோடைய ஒன்று கலந்து விட்டது, இந்த பிரகாசம் லைட்டோட பிரகாசம் ஒன்று கலந்தது, சரியா தப்பா? விவகாரம்லாம் இல்ல, உண்மையா உங்க ரூம்ல இருக்க பிரகாசம் உங்களோட ஒன்னா கலந்துச்சா இல்லையா? உங்க ரூம்ல இருக்கிற வஸ்துக்கள், உங்க ரூம்ல நிறைய வஸ்துக்கள் இருக்கு, எல்லா வஸ்துக்களோடையும் உங்க ரூம்ல இருக்கிற பிரகாசம் ஒண்ணு கலந்துச்சா இல்லையா? இல்ல இல்ல. ஆனா எப்படி தெரியுது, ஒண்ணு கலந்த மாதிரி தெரியுதா? பிரகாசம் பிரகாசிக்குது, ஒண்ணு கலக்கல. பிரகாசம் பிரகாசிக்குது ஒழிய அது ஒண்ணு கலக்கல. ஆனா நமக்கு பார்வைக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த புஸ்தகத்தோட அந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கலந்த மாதிரியே தெரியுது. இந்த புக்கு நல்லா பிரகாசிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப பிரகாசமும் இந்த புக்கும் ஒன்னான மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல பிரகாசம் ஒன்னும் கலக்கல. அப்படி கலந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, இந்த இந்த விஷயங்கள்ல இருக்க குணதோஷங்கள்லாம் அதுக்கு போயிடும். ஸ்கிரீனும் காட்சிகளும் ஒண்ணு கலக்கவே இல்லை. கலந்தா என்ன ஆகும், காட்சிகள்ல ஒரு ஃபயர் ஆச்சு அப்படின்னா ஸ்கிரீன் எரிஞ்சு போயிடும். ஒரு ஃப்ளட் வந்து காட்சிகள்ல ஒரு ஃபிலிம்ல பாத்துறோம் அப்படின்னா அந்த ஸ்கிரீன் நனைஞ்சு போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா குணதோஷங்கள் ஏதாவது வந்து ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டினதுக்கு பிறகு ஒயிட் ஸ்கிரீனாவே இருக்கா. இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கத்துல போனா எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்குமா? ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல நடந்ததெல்லாம் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா ராத்திரில நீங்க தூங்குனீங்கன்னா உங்களால நிம்மதியா தூங்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து போறது இதெல்லாம் சினிமா மாதிரி, இது எல்லாம் வந்து போறது. ஏன் வந்து போறது அப்படின்னா, ஒண்ணு சம்பந்தப்படணும் அப்படின்னாவே என்ன இருக்கணும்னா, இந்த கை எப்படியோ அதே மாதிரி இந்த கை, இந்த ரெண்டுமே கிரியா இருந்தாதான், மீடியம் ரெண்டும் ஒன்னா இருந்தாதான் ஒன்னோட ஒண்ணு இணையும். இதுல பிரகாசம், ரூம்ல இருக்கிற பிரகாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகாசம், கீழே இருக்கிறது கிரியா. இப்ப நான்லாம் கிரியா பண்ணிட்டு இருக்கேன், இந்த பாடி கிரியா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பிரகாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் பிரகாசிக்கிற காரியம் பண்ணிட்டு இருக்கு. சம்பந்தம் சம்பவிக்குமா அப்படின்னா சம்பந்தம் சம்பவிக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுது, சம்பந்தம் சம்பவிச்ச மாதிரியே தெரியுது. நல்லா புரிஞ்சு உங்க லைட்டை வச்சு யோசிங்க. லைட்டுன்றதே வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் தான் பண்ணுது ஒழிய இந்த வஸ்துக்களோட அது ஒண்ணு கலக்கவே இல்லை. வஸ்துக்களை பிரகாசிக்குது. இதுதான் இப்ப நமக்கு ப்ராப்ளமே. இதே மாதிரி தான் நான் இந்த தேகாதிகளை எல்லாத்தையும் பிரகாசிக்கிறேன், இதோட ஒண்ணு கலக்கல. ஆனா மோகம் என்னது, வெளியில இருக்க லைட்டையே இப்ப பிரிச்சு பார்க்க முடியல. உட்காந்து யோசிங்க, இந்த லைட் என்னோட ஒண்ணு கலந்துச்சா இல்லையா? அப்ப என்ன ஆகுது தெரியுங்களா, ஒண்ணு கலந்தா சுவாமி பகவத்கீதை படிக்கிறார் அப்படின்னு ரொம்ப குஷியாயிடும் அந்த லைட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது நான் வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பண்றேன் அப்படின்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நீ வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு லைட் என்ன பண்ணும், கோச்சுக்கும். நான் தூங்குனேன்னா சுவாமி தூங்காதீங்க, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, உட்காந்து கீதா படிங்க, ஏதாவது தியானம் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப அப்பதான் பிடிக்கும்.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு அந்த லைட்டு சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? நான் அடம் பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோஆப்ரேட் பண்ணாது. இந்த லைட் என்னைக்காவது அது மாதிரி பண்ணியிருக்கா? லைட் என்ன பண்ணுது? நம்ம படிச்சாலும் சரி, தூங்குனாலும் சரி, ஜெபம் பண்ணாலும் சரி, இல்ல காசிப் பண்ணாலும் சரி, இந்த லைட்டுக்கு எதோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்கா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி போனது ஏதாவது வச்சிருந்தாலும் சரி, இல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து பார்த்தீங்கன்னா பொமோகிரானேட் வச்சிருந்தாலும் சரி, கெட்டுப்போன வாழைப்பழம் வச்சிருந்தாலும் சரி, சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூவோட அலங்காரம் பண்ணாலும் சரி, பூ அலங்காரமே இல்லாம வாடி போன பூவா இருந்தாலும் சரி, என்ன குப்பை இருந்தாலும் சரி, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பியூரா நல்லா வச்சிருந்தாலும் சரி, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு அகர்பத்தி ஸ்மெல் இருந்தாலும் சரி, இல்ல பேட் ஸ்மெல் இருந்தாலும் சரி, இந்த பிரகாசம் என்ன பண்ணுது? வெறும் பிரகாசமா இருக்கா? அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த ரூம்ல இருக்கிற எதோடையும் இந்த பிரகாசத்துக்கு என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இருந்தா என்ன ஆகும்? நாணி கோணி பிரகாசம் மாறிக்கிட்டே இருக்கா. என்னைக்காவது பிரகாசம் மாறிச்சா? ரூம்ல இருக்க பிரகாசம் மாறவே இல்லைல்ல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூம்ல இருக்கிற எந்த விஷயத்தோடையும், இந்த ரூம்ல பண்ணக்கூடிய எந்த காரியத்தோடையும், இங்க இருக்கக்கூடிய விஷயத்தோடையும், இங்க இருக்கக்கூடிய எந்த காரியத்தோடையும் இந்த லைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா நடக்கிறதெல்லாம் எதுக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு? அந்த அந்த பிரகாசத்தோட சந்நிதியில தான் எல்லா ரூம்ல இருக்கிற எல்லா காரியம் நடந்துகிட்டு இருக்கு. பவர் கட் ஆகி போச்சு, என்ன ஆகும்? நேற்று பவர் கட் ஆச்சு. நேற்று பவர் கட் ஆனோன்னு எனக்கு பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ கிளாஸ் 3 கிளாஸ் இருக்கு. 3 கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார்ஜ் பண்ணிட்டு இருந்தது 3 கிளாஸ்க்கு வந்து போகும். ஐயோ லைட் வந்து நின்றுடுச்சுன்னா கிளாஸ் பண்ண முடியாது. அப்போ லைட் இருந்தால் தானே கிளாஸே பண்ண முடியும். யாரோட சந்நிதியில்? லைட்டு இருந்தால் தான் பாடம் எடுக்க முடியும். லைட்டு பண்ணலை. லைட் எந்த காரியத்தையும் பண்ணல. பாடம் படித்து கொடுக்கறதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீ பாடம் படி, பாடம் படிக்காம போ. எனக்கு அதை பற்றி சம்பந்தமே இல்லாமல் இருக்கு லைட்டு. ஆனால் லைட்டில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம காரியம் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி நான்ற சந்நிதியில நான் அப்படின்றது என்னது? பிரகாசம், சைத்தன்யம். இந்த சைத்தன்ய பிரகாசம், நான்ற சைத்தன்ய பிரகாசத்துல தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள், பிராணன், இது எல்லாத்தோட சேஷ்டைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த நான்ற பிரகாசம் எதையுமே பண்றதில்லை. நான்ற பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதோடையும் சம்பந்தமும் பண்றதில்லை. அந்த நானா இருந்துகிட்டு இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்ரியாவதோகி அந்நைகி சங்கணனம் சம்பவதி. இந்த பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை காரியத்தை உடையதா இருந்தாதான் காரியத்தை உடையதோடு சம்பந்தப்படும். காரியமுடையதோடு சம்பந்தப்படும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா காரியம் இல்லாதது. அப்ப இந்த ரூம்ல இருக்கக்கூடிய எந்த காரியம் நடந்தாலும் அதோட இது சம்பந்தப்படவே படாது. அப்ப சம்பந்தப்படணும்னா ரெண்டுமே என்ன இருக்கணும்? விக்ரியா உடையதா இருக்கணும், கிரியா உடையதா இருக்கணும், செயல் உடையதா இருக்கணும். அப்ப இந்த நான் அப்படின்றது பிரகாசம் மாதிரி, இந்த தேகாதிகள் எல்லாம் கிரியா உடையது. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகிருதியோட அம்சம். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா கிரியா இல்லாது, நிஷ்கிரியம். அப்படிப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு கலக்கிறதுன்றது முடியவே முடியாது. தன்னையும் என்னையும் போல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்நைக சம்ஹனனம் ந சம்பவதி, சம்பவிக்காது. சங்கத்தியவா கர்த்திருவம் சியாத், ஒண்ணு கூடினாதான் கர்த்திருவம் சம்பவிக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கூடாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணு கூடாம காரியம் வந்து பாத்தீங்கன்னா கூடி இருந்தாதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்பவிக்கும், கர்த்திருவம் உண்டாகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட பார்வையில இவைகள் எல்லாம் கர்மம் பண்ணுது, நான் அதை பிரகாசிக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. நான் அறிகின்றேன். இதை முக்கியமானது பார்க்கணும். நான் அறிகின்றேன். நமக்கு பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிங்க் ஆகிட்டே இருக்கும். பாருங்க, வெளியில இருக்கிற பிரகாசத்தையும் நம்ம இதையே இன்னும் விவேகம் பண்ணாம இருக்கோம்ல. சொன்னாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆமா இல்ல, இது பிரகாசத்தோட இந்த வெளியில இருக்கிறது எதோட சம்பந்தம் இல்லைல்ல. பிரகாசம் வெறும் பிரகாசத்தோட இருக்குல்ல, எதோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்கே. எந்த வஸ்து, எல்லா வஸ்துவும் பிரகாசிக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட சிலைகளையும் பிரகாசிக்குது, மூளையில வச்சிருக்க குப்பை கூடையும் பிரகாசிக்குது, ஒரு எல்லாத்தையும் பிரகாசிக்குது. நல்லவன் வந்தாலும் கெட்டவன் வந்தாலும் அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எதுவும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அது பாட்டுக்கு பிரகாசிக்கிறது மட்டும்தான் அதே வேலையா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இதையே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் சம்பந்தம் இல்லைன்னா, இது பிரகாசம் வந்து நிஷ்கிரியம், பிரகாசத்துல கிரியா இல்லை.
ஆனா பிரகாசத்துக்கு கீழே இருக்கிற பிரகாசிக்கப்படுகின்றவைகளா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிரியா. அப்ப கிரியாவோட கிரியை இல்லாதது பாத்தீங்கன்னா ஒன்று கலக்காது. இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தாதான் கர்த்திருவம் சம்பவிக்கும். அப்ப நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கர்த்திருவம் இருக்குல்ல, அது என்னது? நான் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது பாத்தீங்கன்னா விவேகம் இல்லாததுனால நம்ம சொல்றோம். பிரிச்சு அறியாததுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற, இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு மீதியை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்தது ஆரம்பிக்குது, நது அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுல இருந்து நாளைக்கு பார்க்க ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது ஸ்ரீமத் பகவத். ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானே தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசம். டெய்லி கீதாவை பாத்தீங்கன்னா இதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் பண்ணல சம்சாரம் நாசமாகும். பார்ப்போம். ஹரி ஓம் ஹரி ஓம். இந்த பாஷ்யம் ஒரு 3-4 பாஷ்யம் இருக்கு. அதுல இந்த 17வது ஸ்லோகம் பாஷ்யம் பெருசு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 49, 50 ஒரு ஸ்லோகம் பாஷ்யம் வரும். அதுக்கப்புறம் 66வது ஸ்லோகத்துல ஒரு பாஷ்யம் வரும். ஒரு முக்கியமான பாஷ்யம், அதனால மெதுவா போலாம். இதுதான் ஞானம்.